குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, காகமும் பாட்டி சுட்ட வடையும். ஐயோ ஆண்டி, இந்த கதை தான் எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. அப்படி என்ன வித்தியாசம் கேட்கலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு பாட்டி சுட சுட வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ நிறைய பேர் அங்க வந்து சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வடைய தெரியாம கீழே போட்டுட்டாங்க. அதை பார்த்த ஒரு காக்கா பறந்து வந்து அந்த வடையை எடுத்துட்டு போய் ஒரு மரத்து மேல வச்சு உக்காந்துக்குச்சு. அந்த பக்கம் ஒரு நரி ரொம்ப பசியோட வந்தது. நரினாலே ரொம்ப தந்திரம் பண்ணும்ல. எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் நல்லா சூழ்ச்சி பண்ணி அந்த காரியத்தை சாதிச்சிரும் நரி. அதே மாதிரி அந்த காக்கா வச்சிருக்கிற வடைய எப்படியாவது வாங்கி நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு யோசிச்ச அந்த நரி அந்த காக்கா கிட்ட போய் என்ன சொல்லுச்சுன்னா, காக்கா காக்கா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நீ பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடி காட்டுறியா அப்படின்னு காக்கா கிட்ட கேட்டுச்சு. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? நீங்க எல்லாரும் அது பாட்டு பாடியிருக்கோம், அந்த வடை கீழே விழுந்திருக்கும் தானே நினைச்சீங்க. அதான் இல்லை. இந்த காக்கா ரொம்ப புத்திசாலியான காக்கா. அது வாயில இருந்த வடையை எடுத்து காலில் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கா 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 அப்படின்னு பாட்டு பாடுச்சு. அந்த நரிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆனா அந்த நரி அதோட விடல. அடடே, ரொம்ப நல்லா பாட்டு பாடுறியே, அப்படியே ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு அந்த காக்கா? சில பேர் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. கால்ல இருந்த வடையை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு ஜிங் ஜக்கான்னு டான்ஸ் ஆடுச்சு. அந்த நரிக்கு இன்னும் ஆச்சரியமா போயிடுச்சு. ஆனா அந்த நரி அதோட தந்திரத்தை இன்னும் விடவே இல்லை. இப்போ காக்காவை பார்த்து என்ன சொல்லுச்சுன்னா, காக்கா, நீ பாட்டும் நல்லா பாடுற, டான்ஸும் நல்லா ஆடுற, ரெண்டும் கலந்து பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடி காட்டுறியா அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ அந்த காக்கா நரிய பார்த்து என்ன சொல்லுச்சு தெரியுமா? நண்பனே, பாட்டும் பாடி காட்டிட்டேன், டான்ஸும் ஆடி காட்டிட்டேன். இப்போ நீ என்ன ரெண்டும் கலந்து நாடகம் பண்ண சொல்ற. அதுக்கு எனக்கு கொஞ்சம் பலம் வேணும்ல. ஸோ கொஞ்சம் இரு, இந்த வடையை சாப்பிட்டுட்டு அப்புறம் நடனம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. நரி ஏமாந்து போச்சு. ஸோ குட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா யாராலும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ஓகேவா? இதுதான் அந்த வித்தியாசமான கதை. என்ன, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கதையோட பார்க்கலாம். பை பை குட்டீஸ், டேக் கேர்.